ஒரு விஷயத்தில் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுடைய தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உங்கள் தடுமாற்ற நிலைகளிலிருந்து மாறி நிலைத்தன்மை ஏற்பட போகிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ரிஷபராசிக்காரர்களே, ஏப்ரல் 13க்குள்ளே இது நடந்தே தீரும். நிச்சயமாக காத்திருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இந்த அதிசயம் 10 விஷயத்தில் 5 கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சரியாக உங்கள் ஜாதக கட்டங்கள் சரியாக இருந்தால், சூழ்நிலைகள் சரியாக இருந்தால், சந்தர்ப்பத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் 10ம் உங்களுக்கு நடக்கும். முதல்ல இந்த மாதம், அதாவது ஏப்ரல் 13க்குள்ளே ஆன்மீகத்திலே உங்களுக்கு ஒரு நாட்டம் ஏற்படும், ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும். தைரியமாக ஆன்மீகத்தில் இறங்குங்க. பக்தியின் மீது ஒரு பிரேமை, ஒரு காதல், அது எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு கோவில் எடுத்துக்கிறது, சுவாமி எடுத்துக்கிறது, ஒரு பஜன் எடுத்துக்கிறது, இல்லை டிவோஷனலாக உங்களை பற்றி கொண்டு போகணும்னு நினைக்கிறது, இல்லை யோகா தியானம், ஏதோ ஒரு பக்தி மார்க்கம், இது உங்களை ஈர்க்கும், இழுக்கும். இதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. அதை வேண்டான்னு சொல்ல வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப டார்க்கான கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமாக ஏதாவது ருத்ராட்சங்கள் பயங்கரமாக அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ரொம்ப அழகாக மென்மையாக ஒயிட்லேயே இருங்க. சாந்தமாக சுவாமி, அந்த ஆன்மீகத்தை தான் நான் சொல்கிறேன். அகோரமான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக வேண்டாம். பயமுறுத்துகிற விஷயங்கள் வேண்டாம். ஆன்மீகத்தில் அழகான சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்கள் பிளானிங்கில் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு 10 ரூபா சேமிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், போஸ்ட் ஆஃபீஸில் லைஃப் இன்சூரன்ஸ் போடுறதுக்கான பிளானிங் பண்ணணும். இது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக நடத்த போகிறீங்க. இது உங்கள் லைஃப்பில் இது நடந்தே தீரப்போகுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அதிகரிக்கும். ஒரு சின்ன உண்டியலாவது வச்சு ஒரு உண்டியலில் பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்போ மகாலட்சுமியை நினச்சி நீங்கள் பணம் சேர்க்கும்போது ஓம் மகாலட்சுமியே நமக ஒரு பணத்தை போடுங்க. ₹1 பணத்தை எடுத்து நான் எண்றீங்களா, இந்த பணத்தை இந்த பணம் எனக்கு இன்னும் சேரணும் இப்படி எண்ணுங்க. பணத்தை இப்படி எண்ணாதீங்க, இப்படி எண்ணுங்க. ஒரு 10 நோட்டு கையில் இருக்குது, இப்படி பணத்தை எண்ணுங்க. ஒரு பணம் உங்களுக்கு ஒரு கல்லாவில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் உட்காரல, உங்களோட ஸ்டாஃப் உட்காந்துருக்காங்கனாலும் சொல்லுங்கள், மகாலட்சுமியே நமக அப்படின்னு போட்டு லாபம் அப்படின்னு போட சொல்லுங்கள். லாபம் அப்படின்னு போட சொல்லுங்கள். ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு கஸ்டமர் கொடுக்கறது லாபம் அப்படின்னு போட சொல்லுங்கள். சேமிப்பு அதிகரிக்கும். புதுசாக வாகனங்கள் வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. வாகனங்களை பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு ஏற்படும். வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வாகன தன்மைகள் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். புதுசாக ஏதாவது வாகனத்தில் ஃபிட் பண்ணுறது, அதுவும் இந்த பைக்கு வச்சுருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இப்போ கிடைக்கக்கூடியது. இளைஞர்கள் பைக்கு வாங்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ஆக வாகனங்கள் யோகம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் ஒரு புது சந்தோஷம் ஏற்படும். நம்ம இது வரைக்கும் பிரிந்திருந்த குடும்பங்கள், வருத்தமாக இருந்த குடும்பங்கள், உங்கள் மேலே ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே. அது மட்டும் இல்லை, தடைகள் நீங்கும். கல்யாண தடை, குடும்பத்தில் விசேஷ தடை. சாமி, எனக்கு இந்த தடை இருந்துக்கிட்டே இருக்குங்க, எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குதுங்க, நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் ஒரு லோன் கேட்குறேன், கிடைக்க மாட்டேங்குதுங்க, இந்த கிடைக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த தடைகள் நீங்கக்கூடிய நேரம். இந்த தடைகள் நீங்கிறதுக்கு நாம் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சுட்டு அந்த தடைகளை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டால், மகாலட்சுமி அஷ்டோத்திரம். எவ்ரி ஃப்ரைடே மகாலட்சுமிக்கு 108 மந்திரத்தை சொல்லிவிட்டு, போற்றி சொல்லலாம், நமக சொல்லலாம், சொல்லிவிட்டு நீங்கள் மகாலட்சுமிக்கு ஒரு புஷ்பத்தை 108 புஷ்பத்தை சாத்திட்டு வெள்ளிக்கிழமை அந்த பிரார்த்தனையை நினச்சிட்டு ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும், தடைகள் நீங்கும். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, கலை உலகம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நீங்களே கொஞ்சம் அப்படி தலை உயர்ந்து போகிறதுக்கான நல்ல வாய்ப்பு. அதனால் யாருக்கிட்டையும் போய் ரொம்ப பணிஞ்சு நான் என்ன பண்ணாலும் பண்ணிடுறேன் அப்படி போக வேண்டாம்.
இந்த காலகட்டம் அது வேண்டாம். தன்மானத்தை விட வேண்டாம் ரிஷபராசிக்காரர்களே, உங்களை தேடி வருவாங்க. இப்படி ஆணவம் இல்லை, ஆணவத்திற்கும் தலை குனிவுக்கும் நடுவில் இருக்கிறது பேர் தான் பணிவு. பணிவு வேறு, தலை குனிவு வேறு, ஆணவம் வேறு. இப்போ நம்ம பணிவக்கூடிய நேரம், பணிந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் அழகாக அனுசரித்து போகக்கூடிய நேரம், அது இப்போ உங்களுக்கு ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். யாருக்காவது சில பேர் கிஃப்ட் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதோ உங்கள் பேர் ஒரு இடத்துல முன்னிலைப்படுத்தப்படும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நடந்தே தீரும் ரிஷபராசிக்காரர்களே. வெளிநாடு யோகம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும். அதற்கு நீங்கள் தயாராக இருங்க. தொழிலில் லாபம் ஏற்படும். சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதகா. அது நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது இந்த மந்திரத்தை 6 தடவை சொல்லுங்கள். அதே மாதிரி ஈவினிங் டைமில் 6 டைம்ஸ் சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்ல சொல்ல என்னன்னா தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். கண் திருஷ்டியெல்லாம் விலகும். சுதர்சன மகாவிஷ்ணுவோடைய மந்திரம். இந்த முடிஞ்சால் சுதர்சன எந்திரம் ஒன்று வாங்கி சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அந்த எந்திரத்தை வாங்குங்க. வாங்கி அந்த சுவாமி பூஜை பண்ண அந்த எந்திரத்தை உங்கள் ஆஃபீஸில், அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, ஆஃபீஸில் உங்களுடைய தொழில் பண்ணுற இடத்துல வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற திருஷ்டிகள் போயிடும். சார் நான் வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னா வீட்டில் வைங்க. நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண யோகம் கை கொடுக்கும் பிள்ளைகளா. கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். அதே மாதிரி வீடு சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரும். பங்காளிகிட்ட இருந்த பிரச்சனை, அதாவது ரிஜிஸ்டரே ஆகலைங்க, எனக்கு இந்த பூமி விற்கவே இல்லைங்க அப்படின்னா அந்த பூமி விற்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த பூமி வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க, ஒரு கனவுங்க, அது ஆசை இல்லைங்க, பேராசைங்க அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்பு. ஸோ இப்போ இது நல்ல தகவல்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்க போகிறார். இப்போ இந்த நல்ல தகவல்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கறதுக்கு நாம் ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகளை பண்ணணும். அதில் முதல் விளையாட்டு பிரதோஷ மகிமைன்னு சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்கள் எவ்ரி பிரதோஷம் மாதத்தில் 2 நாள் வரும். சுக்லபக்ஷ பிரதோஷம், கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம்னு 2 பிரதோஷம் வரும். அந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை போய் கலந்துக்கிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க. கொஞ்சோண்டு பச்சரிசி வெல்லம் கலந்து வீட்டிலையே ஊற வச்சு, பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டு எடுத்துன்னு போய் அங்கே நந்திக்கு கொடுங்க. அங்கே அர்ச்சகர் நந்திக்கு அதை நிவேதியம் பண்ணுவார். அதை 4 பேருக்கு கொடுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க ரிஷபராசிக்காரர்களே. வீடு சம்பந்தப்பட்ட தன தானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த காலகட்டம் ஏப்ரல் 13க்குள்ளே நீங்கள் நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இது சிறப்பாக நடக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். நம்பலாம். ரிஷபராசிக்கு எந்த விதத்திலையும் கெடுதல்கள் வராது. தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும். நல்லது நடக்கும். ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும். இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10ம் நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10ம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரீரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா
நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லா இருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக ஏற்றுக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.